அப்படின்னு சொல்லக்கூடிய திரு உத்திரகோசமங்கை கோயில் தாங்க இருக்கும். சரி, இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். 3000 ஆண்டுகள் இல்லை, 4000 ஆண்டுகள் இல்லை, 7000 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவனினுடைய வீடே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இந்த தென்னாடு அப்படிங்கிறது இந்த உத்திரகோசமங்கையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசி மீன்பிடி படலம் அதில் இறைவன் மீனவனாக பிறந்து இறைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை சுறாமீனை அடக்கி திருமணம் முடிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திருவிளையாடல் நடந்த இடம் இந்த கோயிலினுடைய வாசல்ல தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாசல்ல தான் பார்த்தீங்கன்னா கடல் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை, கடல் பின்வாங்கிருச்சு, ஏர்வாடி பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கடல் இருந்ததுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோயிலை சுற்றி இன்னுமே பார்த்தீங்கன்னா மனப்பாங்கான இடங்கள் இருக்கு. வேற என்ன இந்த கோயிலினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, மாணிக்க வாசகருக்கு இறைவன் நேரடியாக தன்னுடைய திருவுருவ காட்சியை காட்டிய இடம் இங்கதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி பார்க்கும் பொழுது பார்வதி தேவிக்கு மந்திரத்தை, அதாவது பிரணவ மந்திரத்தை இங்கதான் உபதேசித்தாரு, இறைவன் உபதேசித்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் உத்திரம் பிளஸ் கோசம் பிளஸ் மங்கை, அதாவது இறைவன் கோசமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை பார்வதி தேவிக்கு சொன்னாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. பிரணவ மந்திரத்தை உபதேசித்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, 6 அடி உயரம் உள்ள மரகத நடராஜ சிலை உள்ள இடமும் இங்கதான். ஆருத்ரா தரிசனம் நம்ம சிதம்பரத்திற்கு அடுத்து சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இடம் ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். 6 அடியில், அதாவது கையில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் தெரிகிற மாதிரி சண்முக வடிவு அப்படிங்கிற சித்தரால் செய்யப்பட்ட சிலை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தாண்டி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உலகத்திலேயே எந்த சிவன் கோயில்லையும் நமக்கு தாழம்பூ வச்சு இறைவனுக்கு அது பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இல்லை. ஆனால் இங்கே இந்த இடத்துல இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தாழம்பூவை வைத்து இறைவனுக்கு பூஜிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் பொய்யுரைத்தவர்களையும் மங்களநாதர் மன்னிக்கக்கூடிய மனப்பான்பு கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் இந்த கோயிலினுடைய பழமையை சொல்லிக்கொண்டே போகலாம். மகாபாரதம் ராமாயணம் காலத்துக்கெல்லாம் முற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபக்தனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இறைவன் மங்களநாதரால் திருமணம் செய்யப்பட்ட இடமும் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மண்டோதரி தேவி மங்களநாதரை சிந்தித்து, நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபக்தரை தான் திருமணம் செய்ய அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் இறைவனால் நேரடியாக மண்டோதரி தேவிக்கும் ராவணனுக்கும் திருமணம் நடத்தி வச்சு தன்னுடைய பேரை மங்களநாதர் அப்படின்னு சொல்லி தானே அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா சிவன் என்றால் மங்களம் அப்படிங்கிற பொருள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தன்னுடைய பேரை தானே சொன்ன இடம் அப்படிங்கிறதும் இந்த உத்திரகோசமங்கை தான். இப்படி உலகத்திலேயே முதல் கோயில், சிவனினுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இன்னைக்கு இறைவனை தரிசித்ததில் ரொம்ப பெருமை அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போதான், அதாவது 4/4/2025 அன்று தான் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்களுமே இறைவனினுடைய பரிபூர்ண அருள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள், ஏன் சொல்லணும் அப்படின்னா, உலகத்தில் இருந்த பல வாரியான மக்கள் தினமும் இறைவனை தரிசித்த வண்ணம் தான் இருக்காங்க. இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள், நட்புகள், சொந்தங்கள், பந்தங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனினுடைய பரிபூரண அருள் கிடைக்கட்டும். பார்க்கக்கூடியவங்க இறைவனை நேரடியாக அருளாசிகளை பெற்று செல்க. வர முடியாதவர்கள் இறைவனை மனதில் நினைச்சுக்கோங்க. ஏன்னா திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறைந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, திரு உத்திரகோசமங்கை மிதித்தால் முக்தி அப்படிங்கிற மாதிரி இங்கே அத்தனை பேர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். அதே மாதிரி வர முடியாதவங்க இந்த காணொலி பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம்